இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலன் கூறுகிறேன். ரிஷபத்தில் குரு இருக்கிறார். மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறார்கள். கன்னியில் சூரியன் புதன் கேது இருக்கிறார்கள். சுக்கிரன் துலாம் ராசியில் அமர்ந்துள்ளார். சனி கும்பத்தில் அமர்ந்துள்ளார். ராகு மீனத்தில் அமர்ந்துள்ளார். சந்திரன் மிதுன ராசியில் அமர்ந்துள்ளார். உங்களுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த வாரம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு நன்மைகளை தருவார். 3ஆம் இடம் செவ்வாய் நன்மை தருவார். இவர் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் சிறிது கடன் பிரச்சனைகள், எதிரிகளால் தொல்லை, இந்த தொல்லைகளெல்லாம் இருந்தாலும் குரு பார்வை அந்த இடத்தை பார்ப்பதால், கன்னிராசியை பார்ப்பதால், 6ஆம் இடம் கன்னிராசியை குரு பார்வை பார்ப்பதால் உங்களுக்கு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை எல்லாம் குரு உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். அடுத்து அவர் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு அது 9ஆம் இடம். உங்கள் தந்தையாருக்கு சிறிது உடல்நல பிரச்சனைகள், தொந்தரவுகள், அவருக்கு சில கஷ்டங்கள், அவர் வகை தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். 8ஆம் பார்வை 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் இங்க 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் வகையில் அவ்வளவு சிறப்பு இருக்காது. இருந்தாலும் குரு பார்வை அங்கு உள்ளதால் ஓரளவுக்கு தொழில் நிலைமை சற்று நல்லதாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு தனவரவுகளையும், பணவரவு, பொருள் வரவு இவற்றையெல்லாம் வாரி வழங்குவார். குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கடன், நோய் தொல்லைகள், கடன்காரர்களால் இருக்கும் பிரச்சனை, எதிரி தொல்லைகளை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்து உங்களுக்கு நன்மையே தருகிறார். உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் பெரிதாக இருக்க அவர் விடமாட்டார். குரு பகவான் உங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடத்தினால் வரும் துன்பங்கள் எதுவும் உங்களை பாதிக்காது. அடுத்து 9ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். குரு பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தை பதிவது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து 3ஆம் இடத்தில் சந்திரன் 4ஆம் இடத்தில் இந்த வாரம் 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆரம்பமாகி 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் 3 இடங்களில் இவர் வருவதால் 3ஆம் இட சந்திரன் நல்ல பலன் தருவார். 4ஆம் இட சந்திரன் உங்களுக்கு தாய் வகையில் ஒரு தொந்தரவுகள், அது இது சில தொந்தரவுகள் உங்களுக்கு தரக்கூடும். 5ஆம் இடம் சந்திரன் சுமார் பலனையே தருவார். அதாவது உங்கள் புத்திர வகையில் சில சங்கடங்கள், அவர்கள் பிரச்சனைகள் உங்களை பாதிக்கும்படி சில சந்திரன் இந்த வாரம் 3 இடங்களில் சஞ்சரித்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை நல்லதும் கெட்டதும் கலந்தே செய்வார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது, அது நான் முதலே சொல்லபடி அவர் 3ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி, அவர் நல்லதே செய்கிறார். 4 சந்திரன் அவர் 3 இடங்களில் இருந்து உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த பலன் தருகிறார். 5 சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் இருக்கிறார். அவர் குரு பார்வையால் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டங்களை தரமாட்டார். 5ஆம் இட சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடம் சூரியன் நல்லது இல்லை, ஆனாலும் குரு பார்வை இருப்பது, அவர் குருவின் பார்வையால் இருப்பதால் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். இவர் ராசிக்கு 6ஆம் இடம் அமர்ந்துள்ளது நல்லதுதான். இது ஒரு நல்ல பலனை, கெடு பலனையும் இரண்டும் சமமாக உங்களுக்கு வழங்குவார். அடுத்து புதன் உங்கள் ராசிக்கு 3, 6 புதன் இப்பொழுது கன்னி ராசியில் அமர்ந்துள்ளார். இவர் புதன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு நல்லதாகவே தருவார். இவர் இங்கு அமர்ந்து குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு இந்த கடன், நோய் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, புத்திரர்களுக்கு நன்மை, எல்லா வகையிலும் புதன் உங்களுக்கு சாதகமாக மேசராசியினருக்கு இருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் அமர்ந்துள்ளதால் உங்கள் மனைவி வகை உங்களுக்கு நல்லதே இருக்கும். அவர் உங்களுக்கு சகல விதத்திலும் உறுதுணையாக இருந்து 7ஆம் இடத்தில் நல்ல பலனை உங்களுக்கு சுக்கிரன் வழங்குவார். அடுத்து 11ஆம் இடத்தில் சனி இவர் 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லதுதான். ஆனாலும் இவர் 3ஆம் பார்வையை உங்களை ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு சில மனக்குழப்பங்களையும், தைரிய இழப்பு, கெடுதல்களையும், சில கெட்டதையும் தருவார். நல்ல தொழில் விஷயத்தில் நல்ல லாபமும் தந்தாலும் இந்த குழப்பங்களும் மனக்குழப்பங்களையும் சனி பகவான் தருவார். இவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் புத்திர வகையில் சில சங்கடங்கள், அவர்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படும் சில சம்பவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இவர் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். இங்கு குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் தொழில் வகையத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சனியால் ஒன்றும் கெடுதல் செய்ய குரு பகவான் விடமாட்டார். இது ஓரளவுக்கு தொழில் ஒரு நல்ல நிலைமைக்கே உங்களுக்கு
உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். வருமானமும் இருக்கும், லாபமும் கிடைக்கும். ஆனால் ராகு பகவான் 12 அமைந்து சில விரயங்களையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார், தருவார். இது உங்களுக்கு மேசராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த இந்த வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்கி உங்களுக்கு நல்லது தருவார்.